ஓம் சாந்தி. எல்லோருக்கும் ஓம் சாந்தி. பீஸ் மை ரிலிஜன் என்கின்ற தலைப்பில் திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த ஸ்பார்க் விங்ல நாம இணைந்து கொள்றோம். அவங்களுடைய சீனியர்ஸ்னுடைய கைடன்ஸ்ல இன்று அனிதா தீதியினுடைய வகுப்பில் நாம் இணைந்து கொள்கின்றோம். அனிதா தீதி உலக அளவுல பல ப்ரோக்ராம்ஸ்க்காக தன்னுடைய குரலின் மூலம் பாபாவினுடைய பிரேரணைகளை, அவர் கொடுக்கின்ற பாடங்களை ஊக்குவிக்கிறாங்க, உற்சாகப்படுத்துறாங்க எல்லாரையும். நான் தாரணைகள்ல பாபானுடைய ஸ்ரீமத் தாரணைகளை தீதி மிகவும் அந்த நேரம் தவறாமை அண்ட் பாபானுடைய ஒரு ஸ்ரீமத்தில் பின்பற்றுவாங்க தீதி. ஒரு பிழையும் இல்லாம சரியான சமயத்துல அந்த நேரம் தவறாமை எல்லாத்தையுமே ஸ்ரீமத் பாபானுடைய படிப்பினைகள் எல்லாவற்றையும் மிக துல்லியமாக பின்பற்றுவாங்க. அது நமக்கு மிகவும் பிரேரணை தரக்கூடியதாக இருக்கின்றது. இங்க கேனடால இருந்து கூட நிறைய நிறைய ஆத்மாக்கள் இணைந்திருக்கிறாங்க. தீதி பஞ்சாப் ஜோன்ல இருந்து இன்னைக்கு நமக்கு இணைக்கிறார்கள். அவங்கள நல்வரவு அப்படின்னு சொல்லி அவங்கள நாம வரவேற்கின்றோம். இந்த ப்ராஜெக்ட்ல ஸ்பார்க் விங்ல இன்று நம்மளுடைய 5வது ப்ராஜெக்ட் இது. 2 மொழிகள்ல இன்னைக்கு நமக்கு இந்த மொழிபெயர்ப்பு 2 மொழிகள்ல நடக்குது, ஆங்கிலம் மற்றும் தமிழில். முதல்ல பாபா நம்ம திருஷ்டி வாங்கிப்போம். அப்புறம் நம்ம பிறகு மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய அனிதா தீதி இன்னைக்கு பரச்சிந்தன் பர்தர்ஷன் முக்த், அதாவது பிறரை பற்றி சிந்திக்கிறது, பிறரை பற்றி நாம சிந்தனை செய்வது, பிறரை பார்ப்பதிலிருந்து விடுபட்டு இருப்பது. இப்பொழுது பாபாவை நினைவு செய்வோம். ஓம் சாந்தி. அமைதிதான் என்னுடைய சுய தர்மம்.
இந்த உலகம் முழுவதும் அமைதியை பரப்புவதுதான் என்னுடைய கடமை. நான் சாந்தி தூதன், ஏனென்றால் நான் சாந்தி அமைதி கடலினுடைய குழந்தை. அமைதி பரப்புவதுதான் என்னுடைய கடமை. அமைதிதான் நம்முடைய அனைத்து ஞானத்தினுடைய சாரம். வெளியில பாத்தீங்கன்னா எல்லோருடைய தர்மமும் தனிப்பட்டது. ஒருத்தர் முஸ்லிம் தர்மத்தை சேர்ந்தவர்கள், ஒருத்தர் கிறிஸ்டின் தர்மத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் எந்த ரிலிஜன், எந்த தர்மமா இருந்தாலும் அடிப்படை அமைதிதான். உலகத்தை தியாகம் செய்வது, உலகத்தை தியாகம் செய்வது, நம்ம செய்ய வேண்டிய கடமைகள்ல விடுபட்டு இருக்கிறது, உலகத்தை அப்படியே அதுல இருந்து ஒதுங்கி இருக்கிறது, அதெல்லாம் இல்ல. இந்த மாதிரி ஒரு உலகத்துல இருந்தாலும் நாம் என்றுமே அமைதியை பின்பற்றுவதுதான் நம்முடைய பிரதான கடமை. சாந்தி சொரூபமாக சாந்தி சொரூபமாக இருந்து வெறும் உலகில இந்த சட்டத்திலிருந்து விடுபட்டு இருப்பது மட்டுமல்ல, நாம அந்த உலகத்துல நிலவுகின்ற அந்த சத்தத்திலிருந்து, கூச்சல் குழப்பத்திலிருந்து நாம நம்மை தனியாக விடுபட்டவராக ஆக்கி, எப்படி தண்ணீரினுடைய தன்னுடைய குணம் சீத்தல்கா, அதாவது அந்த கூல்னஸ், குளிர்ச்சியாக இருப்பதோ, அதே அதே மாதிரி நாம இந்த உலகத்துல இருக்கும்போது அந்த 5 விகாரங்கள்ல ஒன்றாக அப்படி நம்ம கலந்து அந்த நிறம் ஊட்டப்படுகின்றோம். ஆனா அந்த விகாரங்களின் சங்கத்திலிருந்தெல்லாம் பாபா நம்மளை விடுவித்து நம்முடைய சுய தர்மத்தில் நிலைத்திருக்க இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். அதற்கு பொறுமை, ஒரு திருப்தி தன்மை, ஸ்திரமாக இருக்கும் தன்மை, எதனாலும் பாதிக்கப்படாம அன்டிஸ்டர்ப்டா, எதனாலையும் பாதிக்கப்படாம எந்த சூழலிலும் அமைதியை ஸ்திரமாக வைத்திருப்பது. அப்புறம் உள்நோக்கு முகமாக இருப்பது, எந்த விதமான ஈர்ப்புகளில் இருந்தெல்லாம் விடுபட்டு இருப்பது. இதுதான் நம்முடைய சாந்த சுரூபம். இன்னைக்கு மற்றவர்களை பார்ப்பதிலிருந்தும் பிறரை பற்றிய சிந்தனையிலிருந்தும் நாம் நம்மை பாதுகாத்து எப்படி இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு இருப்பது, அதுதான் இன்றைக்கான தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நமக்கு இந்த பிறரை பற்றிய சிந்தனைகள், பிறரை பார்ப்பதில் நாம் கவனம் செலுத்துறோம் அப்படின்னா, அது நமக்கு உள்ளார நமக்கு நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் செய்யுது, தொந்தரவு செய்யுது. ஆனா உண்மையில சாந்தியினுடைய ஸ்திதியில நாம் நிலை, அது எப்ப நமக்கு ஏற்படுது? மற்றவர்களை பார்ப்பதிலிருந்து நமக்கு அந்த மற்றவர்களையே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்னு, அதுல இருந்தெல்லாம் நாம விடுபட்டு தன்னை விடுவித்துக் கொண்டு, அதே மாதிரி பரதர்ஷன், மற்றவங்களை பற்றி சிந்தனை செய்வதிலிருந்து நாம அதுல இருந்தெல்லாம் விலகி நம்மை உள்நோக்கு முகமாக கொண்டு வரும்போதுதான் நமக்குள் உண்மையில் மாற்றம் ஏற்படுகின்றது.
இப்ப ஒரு 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 பெட்டி இருக்கு. அது காலியா இருக்கும்போது ரொம்ப சத்தம் போடும். ஆனா வந்து, எப்ப வந்து அந்த டப்பா நிறைந்து இருக்கோ, அப்ப அதிலிருந்து எந்த சத்தமும் வருவதில்லை. அதுபோல் நாம நம்மை அமைதியினால் நிரப்பிக் கொள்ளும் பொழுது, இறை சிந்தனையினால் நம்மை ஞானத்தினால் நிரப்பிக் கொள்ளும்போது, நாம ஒரு நாளும் நம்மளுடைய ஸ்திதியிலிருந்து தழும்புவதில்லை. இப்போ இப்போ உள் நம்முடைய பாக்கெட் அ நமக்கு நம்முடைய பாக்கெட்ட ஷர்ட், பேண்ட்ல எல்லாம் பாக்கெட் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய பாக்கெட் காலியா இருக்கும்போது, ஒரு பிச்சைக்காரனுக்கு அ அவனிடம் எதுவுமே இல்ல. அப்ப காலியா இருக்கும்போது, அவன் மனம் வந்து நாலாபுறமும் அலைகின்றது. ஆனால் எப்போ நாம நிரப்பிக் கொண்டு உண்மையாக இருக்கின்றோமோ, பிற சிந்தனையிலிருந்து பிறரை பற்றி பிறரை பார்ப்பதிலிருந்து விடுபட்டு இருக்கோமோ, அப்ப நாம அதான் சொல்லுவாங்க இல்லையா? தமிழ்ல "நிறை குடம் தளும்பாது" அப்படின்னு. அதனால பிறரை பிறரை தாக்குவதிலிருந்து நாம் தப் நம்ம அதிலிருந்து விடுபட்டு இருக்கணும்னா, அப்ப வந்து நமக்கு நமக்கும் வந்து இந்த இந்த அ ஆசைகள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து ஃபினிஷ் ஆயிடுது. எங்க முடிந்து விடுகின்றது. எங்க வந்து நமக்கு அந்த விருப்பங்கள் அதெல்லாம் இல்லாம இருக்கோமோ, அப்ப வந்து நமக்கு நம்மளுடைய மனம் வந்து ஒருமுகப்படுவதில் ரொம்ப இலகுவாகின்றது. அந்த ஆசைகள் என்ன பண்ணுகின்றது? ஆசை உள்ளவர்கள் தான் மற்றவர்களை பார்ப்பார்கள், அவர்களிடம் கேட்பார்கள். ஸோ நம்மள வந்து அந்த ஆசைகள்ல விடுபட்டு இருக்கும்போது, மாயையிலிருந்து நாம நம்ம ஃபேஸ் பண்றோம் இல்லையா? எதிர்கொள்றோம் இல்லையா? மாயைய. அதிலிருந்து நம்மள நம்மள வந்து விடுவித்துக் கொள்ளணும். கூடவே வந்து நாம சோதனையும் செய்யணும். அ எனக்கு வந்து மற்றவர்களை பார்ப்பதிலிருந்து நான் விடுபட்டு இருக்கிறேனான்னு சுய பரிசோதனை செய்துக்கணும். அப்ப நாம வந்து அ அ நல்லதையும் பார்க்கிறோம். அ அ மற்றதுல வந்து கெட்டதையும் பார்க்கிறோம். இப்ப நல்லத பார்க்கும்போது நமக்கு நல்லது மட்டுமே வந்து நமக்கு கிடைக்கின்றது. அதை மட்டுமே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நம்ம 2மே பார்க்கிறோம்னா, அப்ப வந்து நம்முடைய மனம் அலைபாய தொடங்குகின்றது. மனம் நாலாபுறமும் திரியத் தொடங்கின்றது. அப்ப வந்து ஒருநிலைப்படுவதில்லை நம்முடைய மனம். இப்ப நாம வந்து மனசேவை செய்து, சுயத்துக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி செய்து நம்ம அந்த மனசேவை செய்து நம்மள எனர்ஜியால, அந்த சக்தியினால நிரப்பிக்கணும். இப்ப வந்து ம ம இந்த பிறரை பற்றி சிந்திப்பதிலிருந்து நம்ம விடுபட்டு இருக்கணும்னா, அதற்கு நெறைய வந்து திருப்தி அடையும் தன்மை தேவை. நம்முடைய மனம் வந்து உள்ளார்ந்து வந்து நிறைந்திருக்கணும். இது கிடைக்கல, அது கிடைக்கலன்ற அந்த குறை இருக்கக்கூடாது. பாரு அவங்களுக்கு நெறைய கிடைச்சிருக்கு. எனக்கு அவ்வளவு கிடைக்கல அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அ அதனால மற்றவர்களையும் பார்க்கக்கூடாது. அதே மாரி வந்து இந்த மாரி பிறரை பார்க்கும்போது நமக்கு ஒரு திருப்தி அடையும் தன்மை ஏற்படல. அவங்களுக்கு நெறைய கிடைச்சிருக்கு. எனக்கு குறைவா இருக்கு. ஒண்ணும் அது மட்டுமல்ல, நம்முடைய இது ஸ்தூல கண்கள் நம்ம பிறரை பார்த்து இது நமக்கு கிடைக்கிற ஒரு இது தவறான இது நம்ம குணம். ஆனா சூட்சுமமா உள்ள கண்கள் இருக்கு இல்லையா? அது வந்து மற்றவர்களுடைய குணம் மற்றும் அவகுணங்களை பார்க்குது இல்லையா? நம்முடைய சூக்ஷ்ம கண்கள் ஒருத்தருடைய குணங்கள் மற்றும் அவகுணங்களை
நோக்கி பார்க்குது. இப்ப மற்றவர்களை பார்க்கும்போது நம்மளுடைய சிந்தனை செய்யும் அந்த திறன் வந்து செயல்படத் தொடங்குகின்றது. அப்ப மற்றவர்களுடைய நல்லதை மட்டுமே பார்க்காமல், அவர்களுடைய அவகுணங்களை பார்க்கத் தொடங்குகின்றது. பாபா சொன்னார், பரசிந்தன் மற்றவர்களைப் பற்றி நாம சிந்தனை செய்யும்போது, அதை வந்து நாம 4 பேரிடம், பிற 10 பேரிடம் நம்ம அத வந்து பகிர்ந்துக்கிறோம். அப்ப என்ன ஆகுது? ஒருவித ரசனை வந்து நமக்குள் ஏற்பட்டு விடுகின்றது. அது ஆத்மாவினுள் ஊடுருவிச் செல்கின்றது. இப்போ வந்து ஒருவித ரசனை வந்து நமக்குள் ஏற்படுகின்றது. சில பேருக்கு வந்து நல்ல ஸ்பைசியான உணவை சாப்பிடுவதில் இது. அப்புறம் சில பேருக்கு வந்து தேநீர் அருந்துவதில் ஒரு ஒரு வித ரசனை. அந்த மாதிரி. இப்போ வந்து இப்போ பரசிந்தனை வந்து ஒரு காசிப் மற்றவர்களை பற்றி வந்து பற்றி பேசுவது இல்லையா? அத எப்படி வந்து இந்த சனா அந்த கடலையை வாயில் போட்டு மெல்லுகின்றோமோ, அது மாதிரி வந்து நம்ம பரசிந்தனை செய்யும்போது, மற்றவர்களை பார்க்கும் பொழுது, நாம வந்து அவர்களை பற்றி புறம் பேசுவது, காசிப் பண்ணுவதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து பேசுவது வந்து அந்த ஒரு ரசனை ஏற்பட்டு விடுகின்றது. அது கூட எப்படின்னா, எப்படி வந்து அ ட்ரிங்க்ஸ் அந்த குடிப்பழக்கம் வந்து எப்படி அது அது வந்து அந்த அந்த பழக்கம் ஏற்படுத்துகின்றதோ, அந்த மாரி மற் மற்றவர்களை பார்த்து, பார்த்து பிறரை பற்றிய அவகுணங்களை பேசி, பேசி நமக்கு வந்து நம்மளுடைய மரியாதைகளை மறந்து விடுகின்றோம். மற்றவர்களுடைய அவகுணங்களை பற்றி வர்ணனை செய்து, செய்து நாமும் வந்து அந்த அவகுணங்கள் நமக்குள்ளும் ஏற்பட்டு விடுகின்றது. நம்ம வந்து பிறரை பற்றிய சிந்தனை செய்வதனால, அந்த ஆத்ம உணர்வில் நாம் வர முடிவதில்லை நம்மால். சாந்தி, அமைதிதான் நம்முடைய சுயதர்மம். ஆனால் பிறரை பற்றி அதிக அளவில் சிந்தனை செய்வதால், நமக்கு வந்து அந்த அமைதி ஏற்படுவதில்லை. அமைதியை இழந்து விடுகின்றோம். பிறகு அதற்காக மற்றவர்கள் மீது நாம பழி சுமத்தத் தொடங்கி விடுகின்றோம். இவங்களால தான் அப்படியாச்சு, அவங்களால தான் எனக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வந்து பிறரிடம் வந்து ஒரு நல்ல அ குணங்கள் இருக்குன்னா, அதுக்கு முற்றிலும் வேற ரூபத்தை நாம கொடுக்கின்றோம். ஆனால் சுயத்துல உள்ள அவகுணங்களை பற்றி நாம சித்தரிக்கும்போது, அதனுடைய ரூபத்தையே மாற்றி விடுகின்றோம். இப்ப வந்து ஞானம் என்ற வாளின் மூலம் நாம் விகாரத்தினுடைய கழுத்தை வெட்டிவிட வேண்டும். அப்ப நாம இந்த மாதிரி பிறரை பற்றி சிந்தனை செய்யும்போது, நம்முடைய கழுத்தை நாமே வந்து வெட்டிக்கிறதுக்கு சமம். அப்ப மற்றவர்களை வந்து நாம பழி பழி சுமத்தி சுமத்தும் பொழுது, நாம என்ன பண்றோம்? நாமும் வந்து அந்த அவகுணங்களுக்கு ஆளாகி, அப்போ வந்து நம்மளுடைய உள்ளார்ந்த ஆழ்மனமுக்கு வந்து நம்ம ஆழ்மனம் வந்து அமைதியை இழந்து விடுகின்றது. யாருக்கு இது பிளகு யாருக்கு வந்து இந்த உள்ளுணர்வின் மூலம் இது புரிந்து கொள்கின்றோமோ, எனக்குள்ள வந்து இந்த அவகுணம் இருக்கின்றதுன்னு, அதற்கு வந்து ஒவ்வொருவரும் தன்னை சுய பரிசோதனை செய்திக்கணும். எந்த சதவீதம் அளவு எனக்குள் வந்து இந்த இந்த நோய் இருக்கின்றது. நான் அதிலிருந்து விடுபட வேண்டும்.
அப்படின்னு. அதனால பிறரை பற்றி பேசுவதில், பிறரை பற்றி சிந்திப்பதில் வந்து ரொம்ப அவங்களுக்கு ருசிகரமா இருக்கு. ஆனா, உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அ ஆத்மாவ வந்து அது மூர்ச்சை அடைய வைக்கின்றது, மயக்கம் அடைய வைக்கின்றது. நாம வந்து கடவுளுடைய பஜனைக்காக செல்கின்றோம். ஆனால் வந்து நம்ம அந்த தவறான தவறான பாதையில நம்ம போய் என்ன ஆகுது? நம்மளுடைய சுய தர்மமான அமைதியையே இழந்து விடுகின்றோம். பாபா முரளியில சொல்கின்றார், நாரதர் சொல்றார், "நான் லக்ஷ்மியை தான் மணப்பேன்னு." அ ஆனா வந்து லக்ஷ்மியை மணம் முடிப்பதற்கு ஒரு நாராயணன் தானே தேவை. அவர் வந்து அந்த ஒரு தன்னுடைய அ புத்தியை இழந்தனால, அவர் வந்து ம் நான் வந்து ஒரு அ ஒரு ஒரு சன்னியாசி அப்படின்றதையே மறந்து, அவர் போய் லக்ஷ்மியை தான் நான் மணம் முடிப்பேன்னு சொல்கின்றார். மறுபடியும் ம் லக்ஷ்மியிடம் சென்று அவர் ஏமாற்றம் அடைந்து திரும்பி வந்தார். ஏனால் அவர் மதியையே இழந்து விட்டார். லக்ஷ்மி சென்று நாராயணனுடைய கழுத்தில் வரமாலையை அணிவித்தார். அவங்க வந்து பிறரை பற்றி சிந்தனை செய்வதில், அந்த மாதிரி ஆட்கள் வந்து பிறரை பற்றி சிந்தனை செய்வதில வந்து தன்னையே அந்த அளவு வந்து மதிப்பிட்டு தன் நிலையையே இழந்து விடுகிறார்கள். அதுல அவங்க எந்த அளவு வந்து தன்னுடைய சுய சிந்தனையோ, பரமாத்ம சிந்தனையோ கம்ப்ளீட்டா முழுவதுமாக அதிலிருந்து தூர சென்று விடுகின்றார்கள். நான் வந்து லக்ஷ்மியை தான் மணம் முடிப்பேன் அப்படின்னு அந்த மாதிரி ஆத்மாக்கள் சொல்லும்போது, பாபா சொல்றார், "முதல்ல வந்து சென்று உன்னுடைய மனக்கண்ணாடியின் முன் உன்னை பார்" அப்படின்னு சொல்றார். என்னைப் பற்றி உண்மையில் நான் உணரும்போது, அவர்களில் மாற்றம் ஏற்படும். ஆனால் இந்த பிற சிந்தனை செய்பவர்கள், மற்றதைப் பற்றி சிந்தனை செய்பவர்களுக்கு வந்து அந்த அ சுயத்தை பற்றி அந்த உணர்வு, அந்த ரியலைசேஷன், அந்த புரிதல் ஏற்படுறதில்ல. அதனால வந்து அவங்களுக்கு எல்லாமே அவர்கள் இழந்து விடுகிறார்கள், மிஸ் பண்ணுகிறார்கள். அதனால அ குரங்கை போலவே கடைசி வரை குரங்கை போலவே இருந்து விடுகிறார்கள். ஏனால் வந்து அந்த சுய பரிசோதனை செய்து அவர்கள் தன்னை அந்த அ ம உணராம தன் சக்தியை உண்மையில் அவர்கள் யார் என்பதை உணராமல் என்ன பிழை செய்கிறோம் என்பது உணராததுனால அவங்க குரங்காவே இருந்து விடுகின்றார்கள். லக்ஷ்மியை மணக்கக்கூடிய அந்த நாராயணன் போல ஆவதில்லை. இப்ப நம்ம சிந்தனையிலிருந்து பிறரை பற்றிய சிந்தனையிலிருந்து விடுபட்டு இருக்கணும். பிறரை பார்ப்பதிலிருந்து விடுபட்டு இருக்கணும்னா, முதல்ல வந்து சுயத்தை பரிசோதனை செய்து நாம அந்த உணர்வுக்கு வரணும். நம்ம என்ன செய்யணும்? அப்ப அந்த பரிசோதனை செய்வதில் நாம ஈடுபட்டு இருக்கும் பொழுது, நம்ம பண்ணும் பல மணி நேரத்தை நாம் வீணாக்குகின்றோம். ஆனால் சுய சிந்தனையில் நாம் நேரம் செலவிடும் பொழுது 5, 10 நிமிடங்கள்லயே வந்து நமக்கு அ பல தாமங்களை சென்று அடைகின்றோம். அதாவது வந்து ஆன்மீக யாத்திரை, அ யோகத்தின் மூலம், நினைவின் மூலம் நாம மேற்கொள்ள முடிகின்றது நம்மால். யாரு வந்து சு சுய சிந்தனை செய்யும் ஆத்மாக்கள் வந்து உள்ளார்ந்து பார்த்தா அந்த அளவு
சக்திசாலியாக ஆகின்றார்கள். ஆ, அவங்க வந்து நிறைய கடினமா வந்து அவங்களால வந்து முயற்சி செய்ய முடிகின்றது. மற்றவர்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்பவர்களாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பல பல காரியங்கள், செயல்கள் வந்து அவங்களுக்கு ஒரு சிறிய அவகாசத்திலேயே அவங்களால் செய்து முடிக்க இயல்கின்றது. ஏன்னா வந்து அவங்கள் மிகவும் சக்திசாலி ஆத்மாவாக ஆகின்றார்கள். அதனால் நாம அதிக நேரம் வந்து சுய சிந்தனை செய்வதில் தான் நாம் செலவிட வேண்டும். அதுதான் நமக்குள் உண்மையில் மாற்றத்தை கொண்டு வரும், சக்திசாலியாக ஆக்கும். தினந்தோறும் நம்மளுடைய அட்டவணையில நாம தினமும் செக் பரிசோதனை செய்யணும். நாம வந்து சுய சிந்தனை செய்கின்றோமா, பிறரை பற்றி சிந்தனை செய்கின்றோமா, சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுகின்றோமா, நான் மற்றவர்களை பார்க்கிறேனா, சுயத்தையே வந்து உள்நோக்கு முகமாக சென்று சுய பரிசோதனை செய்கின்றேனா, எந்த பக்கம் அந்த தராசு கனமாக இருக்கின்றது அப்படின்னு சுய பரிசோதனையை தினசரி நம்மளுடைய அட்டவணையில நாம ஒன்றாக வைத்துக்கொண்டு சுய பரிசோதனை செய்யணும். நாம வந்து சுய சிந்தனை செய்து நாம வந்து அதை அந்த அதை கடைந்தோமானாதான் நமக்கு வந்து வெண்ணெய் கிடைக்கும். நமக்கு அதனால போதை ஏற்படும். சொல்லுங்க. நாம வந்து யாருக்கு வந்து தன்னை பார்ப்பதில் அந்த அந்த ஒரு பழக்கம் இருக்கோ, இந்திரியத்திலிருந்து விடுபட்டு இருப்பதற்கு நாம நாம வந்து மறுபடியும் மறுபடியும் நிறைய பயிற்சி செய்ய வேண்டும். இந்திரியங்களுக்கு அப்பால் செல்வதற்கு நாம மற்றவர்களை சிந்தனை செய்யும் போது ஒரு ஒரு வினாடியும் நாம தேக அபிமானத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிரேயே வந்து மாயா ரெடியாக காத்துருக்கிறது, நம்முடைய எதிரி. சோ நாம வந்து நம்மளுடைய ஆத்ம ரூபத்தை தரிசனம் செய்யும் பொழுது நான் என்ன இது வரைக்கும் செய்தேன், என்ன செய்ய வேண்டியது பாக்கி இருக்கு, நான் என்ன மாதிரியான ஒரு ஆத்மா, எனக்கான ஒரு தரம் வந்து என்ன என்ன செய்திருக்கேன் இது வரைக்கும், என்ன தரம், அதனால எனக்கு என்னோட என்ன மாதிரி ஒரு தரம் ஏற்பட்டு இருக்கிறது, என்ன மாதிரி ஒரு தரம் இனி ஏற்படணும், எந்த 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 ஒரு பார்ட் நாம வந்து இப்பொழுது நடித்து கொண்டு இருக்கிறோமோ, நம்மளுடைய அதனுடைய உணர்வு ஏற்படும். அப்புறம் மற்றவர்களை பார்ப்பதிலிருந்து சுயத்தை பார்ப்பதனால் நமக்கு நம்மளுடைய மூன்றாவது கண் வந்து திறந்து விடுகின்றது. அது மட்டுமல்ல, நான் என்ன மாதிரி ஒரு பார்ட் பிளே பண்ணோன்ற அந்த ஒரு மேன்மையான எண்ணங்களும் நமக்குள் ஏற்படும். இப்ப நாம ஆத்ம உணர்வுல இருக்கிறதுக்கான பயிற்சி வந்து அதிக அளவில் செய்யணும். வெளிப்புறமா உள்ள அந்த கதவுகளை மூடி நாம வந்து அதற்கு எல்லாத்துக்கும் வந்து எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு இருந்து உள்நோக்கு முகமாக சென்று எல்லாவற்றையும் நாம வந்து முடித்து விட வேண்டும். வெளிப்புறமா இருக்கிறதெல்லாம் முடிப்பட்டு நாம வந்து அதுக்கு என்ன பண்ணணும், முக்கியமா கொஞ்சம் குறைவா சிந்திக்கணும், குறைவா சாப்பிடணும்,
அ அப்புறம் வந்து நமக்கு அ உ நம்ம திங்ஸ் எல்லாம் பொருட்களை வேண்டிக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் குறைச்சுக்கணும். எல்லாத்தையுமே குறைச்சு நம்ம உள்நோக்கு முகமா போகும்போது, வீ வீடியோஸ்லாம் பார்க்கறதா இருந்தா கூட, வகுப்புகள்லாம் கேட்கிறோம்னா கூட, அத அதிக அளவுல வந்து நாம அதுலலாம் ஈடுபடாம, நம்மளுடைய ஆன்மீக முயற்சியில நாம ஃபோக்கஸ்டா இருக்கணும். அதில் அதிக அளவு கவனம் செலுத்தணும். நாம இந்த வெளிப்புறமா இருக்கும் பொழுது, உள்நோக்கு முகமா இல்லாம, வெளிநோக்கு முகமா இருக்கும்போது, நமக்கு வந்து அதிக அளவுல நம்முடைய எனர்ஜிய இழக்கிறோம். அதனால் நமக்குள் வந்து சக்தி கூடுவதில்லை. அதனால் கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி, நாம அந்த கடிவாளம் போட்ட மாதிரி நம்மளுடைய ஃபோக்கஸ் கவனம் வந்து ஒரே ஒருவரிடமும் சுய முன்னேற்றத்திலும், தன்னை கவனிப்பதில் மட்டுமே, தன்னை பார்ப்பதில் சுய பரிசோதனை செய்து, அந்த மாதிரி ஒரு முயற்சிகள்ல தான் நாம ஈடுபடணும். ஆ ச நம்ம உணவும் வந்து குறைவா சாப்பிடணும். அப்புறம் தூங்குறதும் வந்து குறைவா தூங்குங்க. எமர்ஜென்சியா ஏதாவது அவசரமா ஏதாவது நமக்கு தேவைன்னா தவிர, வெளியில நம்ம வந்து அ வெளியில திங்ஸ் வேண்டுவத பொருட்களை வேண்டுவதிலும் வந்து குறைச்சுக்கோங்க. அதே மாதிரி சில பேருக்கு வந்து நெறைய வந்து நட்பு நண்பர்கள் வந்து நெறைய நாட்டம் உண்டு. எல்லோருடைய அது எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க எல்லார் நம்பரையும் வாங்கிப்பாங்க. அது எல்லாமே குறைச்சுக்கோங்க. நாம வந்து ஞானத்தை பற்றிய அந்த விவாதத்துல வந்து 5 நிமிடம் ஈடுபட்டோம்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள்னு வெளிநோக்கு முகமா இருக்கும் பொழுது, நாம அவங்களோட கதைப்பதலால வந்து அதிக அளவு நம்ம நேரம் செலவிடுகின்றோம். அது எல்லாமே குறைச்சுக்கணும். குறைவா சாப்பிடணும். குறைவா வந்து செலவிடணும். ரொம்ப ரொம்ப அவசியமான தேவைக்கு மட்டுமே நாம செலவு செய்யணும். தூக்கமும் குறைச்சுக்கணும். இப்ப இதெல்லாம் வந்து நாம இந்த குறைச்சு இதன் மூலமா சேகரிக்கிற இது வந்து நமக்கு நம்மளை வந்து பாதுகாப்பாக வைத்திருக்கும். இல்லன்னா வந்து மாயை வந்து பல ரூபங்கள்ல வந்து நம்மை தொந்தரவு செய்யும். எப்படி வந்து ராவணன் வந்து அந்த தங்கத்தால் ஆன மானை சீதைக்கு அனுப்பி, எப்படி வந்து அவங்கள அந்த மா மாயை வந்து அதன் மூலமா தங்க மான் மூலமா சீதையை கவர்ந்து இழுத்தார் இல்லையா? என்ன தேவையோ அத மட்டுமே செய்யுங்க. உங்களுடைய சொரூபத்தினால் சேவை செய்யுங்க. மன சேவை செய்யுங்க. அதிக அளவுல வந்து வாய் மூலமா, பேச்சின் மூலமா சேவை செய்வதை குறைச்சுக்கோங்க. பிறரை பார்ப்பது, பிறரை பற்றி நாம சிந்தனை செய்வது, பிறரை பற்றி பேசுவது, அதிலிருந்தெல்லாம் நாம விலகி விடுபட்டு இருப்போம். அப்ப நம்ம வந்து இப்ப நம்ம ஸ்வமானங்களை, சுயமரியாதைகளை அதை பற்றி எழுதுங்க. ஒவ்வொரு மணி தியானமும் 5 சொரூபங்களின் அபியாசங்களை செய்யுங்க. சரியா? அப்புறம் வந்து அ பரிஷ்டா ரூபத்தினுடைய ட்ரில் அந்த பயிற்சியை செய்யுங்க. சில சமயம் பரிஷ்டா உடையை அணிந்து கொள்ளுங்கள். சம்டைம்ஸ் சில சமயம் வந்து நீங்க இந்த ஷரீரம் என்னும் உடையை பண்ணி அஷரீரியாக ஆகுங்கள். வீட்டிற்கு பரந்தாமத்திற்கு அ போ போய் வர அந்த பயிற்சியை செய்யுங்கள். இப்படியெல்லாம் நம்ம பல பயிற்சிகள்ல ஈடுபடும் பொழுது, இந்த நம்ம அதனுடைய சொரூபம் ஆயிடுறோம். அப்போ நமக்கு எங்க வந்து நம்ம குரலின் மூலம் சேவை செய்யறத விட, இந்த சொரூபத்தின் மூலம் நாம் சேவை செய்யும்போது, அதனுடைய தாக்கம் வந்து அதிக அளவுல ஏற்படுகின்றது.
பாபா பாபாவுடன் அந்த ஆன்மீக சம்பாஷணை, அந்த உரையாடல் நடத்தும் பொழுது பாபா நமக்கு வந்து அந்த உணர்வு ஏற்படணும். பாபா நான் சொல்வதை, நான் பேசுவதை கேட்கின்றார். வந்து அதை பற்றி வந்து நான் சொல்வதை கேட்கின்றார், சிந்தனை செய்கின்றார். நான் கூப்பிடும் நான் கூப்பிடும் நான் கூப்பிடும் பொழுதெல்லாம் பாபா எனக்காக வருகின்றார். நான் அழைக்கும் பொழுதெல்லாம். ம். யா- யார் வந்து யார் ஒருவருக்கு கடவுளே வந்து தோழனாக இருக்கும் பொழுது, அவர்களுக்கு வந்து எந்த கஷ்டம் வந்தாலும், அ அ புயல், பிரளயம் அந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் வந்தாலும், அவையெல்லாம் அதன் முன்னால் கடவுள் நம்முடைய தோழனாக இருக்கும்போது, அதெல்லாம் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னைக்கு வந்து நான் அமைதியாக இருந்தேன். ஆனா, இன்னைக்கு வந்து நான் அமைதியற்று இருந்தேன். ஆனா, நாளைக்கு அமைதியாக இருப்பேன். அப்படின்லாம் வந்து இருக்கவே முடியாது. நாம எப்ப வந்து பிற சிந்தனை, பிறரை பார்ப்பதில், அதிலிருந்து விடுபட்டு நம்ம ஆன்மீக முயற்சியில நம்ம கவனம் செலுத்துகின்றோமோ, சுய சிந்தனை செய்து நம்ம முன்னேறி செல்கின்றோமோ, அப்போ நம்மள நம்மள வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு எந்த ஒரு ம் ஒரு அ நிம்மதியின்மையையும் கொடுக்க முடியாது. எப்பவுமே நாம நம்மளுடைய சுய தர்மத்திலேயே, அமைதின்ற சுய தர்மத்திலே நாம நிலைத்திருப்போம். நாம வந்து சீக்கிரமே வந்து நாம அந்த அ யமுனை நதி கரையினிலே வந்து நம்ம வைஷ்ணவர்களாக நாம தேவர்களுடன் நாம வந்து நடனமாடுவோம். இப்ப வந்து தில்லி நகரத்துல வந்து நமக்கு அந்த காட்சி நமக்கு தென்படுகின்றது கண்ல. சரியா? இனிமையான சகோதர, சகோதரிகளே, உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா? உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? அது பிறரை பற்றிய சிந்தனை என்றெல்லாம் விடுபட்டு, சுயத்தை தரிசனம் செய்து, சுயத்தை மட்டுமே பார்த்து, ஆத்ம ரூபத்தின் ஆழத்தில் சென்று, மனத்தை ஒருமுகப்படுத்தி, ஒரு 5 நிமிடம் நாம வந்து ஆத்ம ஜோதியை ஏற்றுவோமாக. இந்த உடல் என்னும் அந்த தேக உணர்வை மறப்போம். மறந்து பாபா அமைதி கடல், ஆனந்தத்தின் கடல், அவருடைய அலைகளில் அவருடன் நான் நிறைய தொடர்பில் நான் மிகவும் செல்வந்தனாக ஆகின்றேன். அன்பான பாபா, பாபா என் முன்னால் இருக்கின்றார். இன்று சாக்கார சாக்கார முறையில் நான் நான் ராஜரிஷி. இதை பற்றி பாபா என்னை பாபா என்று கூறினார். விதவிதமான ரூபங்களில் நான் எப்படி தெய்வீக நான் எப்படி தெய்வீக தன்மையை என்னுடைய சொரூபத்தில் கொண்டு வருவது, இதை பற்றிய ஞானத்தையும் பாபா இன்று முரளியில் நமக்கு கொடுத்தார். பாபாவின் சக்தியானது பாபாவின் சக்தியானது அவருடைய ஆத்மாவிலும் நான்
கொள்கின்றேன். இப்ப இதுல செல்வம்னு சொல்றது நாம மிகவும் ஸ்தூல செல்வம், பணம், வசதி, சௌகரியங்கள் அதை மட்டும் பார்க்கக்கூடாது. முக்கியமா இது நம்ம குணங்களால செல்வங்களாகின்றோம். மெது மெதுவாக எல்லைக்கு பாற்பட்ட அமைதியும் சக்தியினாலும் என் கண்களை நிரப்பிக் கொள்கின்றேன். நன்றி பாபா. அமைதி என்னுடைய சுயதர்மம். எப்பொழுதிருந்து நான் தன்னை இணைத்துக் கொண்டேனோ என்னுடைய ஆழ்மனம் முழுவதுமாக ஆனந்தத்தினால் நிரப்பப்பட்டுள்ளது. என்னுடைய சுயதர்மம். இதுதான் என்னுடைய விருப்பமும் கூட. நம்முடைய சீனியர்ஸ், தாதிமார்கள் அவர்கள் எல்லோரும் செய்த தபஸ்யாவின் மூலம், தவத்தின் மூலம் சுய விருப்பம், சுய தேசம், சுய தர்மம், அவர்கள் செய்த தவத்தின் மூலம் நமக்கு இதை பற்றி அறிய தருகின்றார்கள். எல்லோரும் தன்னுடைய அட்டவணையை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள், சோதித்துக் கொள்ளுங்கள். அமலாக்குகிறேனா, அதாவது இந்த பழக்கம் அதை ஈடுபடுத்தி அந்த முயற்சியெல்லாம் ஈடுபடுத்தி நான் அதை அமலாக்குகின்றேனா? எல்லோரும் தன்னிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். தன்னை தானே கேட்டு இந்த கேள்விகளை கேட்டு பாபாக்கு இரவுல அந்த அட்டவணையை அவரிடம் ஒப்படையுங்கள். இப்பொழுது உலகம், அந்த குளோப உலகம் நான் அமர்ந்து கொள்கின்றேன். அட்டவணையை எழுதி அன்பான பாபாவுக்கு முன்னால் வைத்து அவரிடம் அந்த அட்டவணையை வைக்கின்றேன். பாபாவை நினைவு செய்தீர்களா? தங்களுடைய அட்டவணையை பாபாவிடம் கொடுத்தீர்களா?
நம்மளோட ஆஷா தீதியும், அனிதா தீதி, மற்ற சீனியர்ஸ் மதுபன்ல எல்லோரும் அததான் சொல்றாங்க. இப்போ